ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். நம்ம பெங்களூர்லேருந்து வயநாடு கிளம்பியாச்சுங்க. இனி அடுத்தடுத்து வயநாடு எபிசோட்ஸ் தான் வரும். இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங்கே பெங்களூர்லேருந்து வயநாடு கிளம்பிட்டோம். ஸோ வயநாடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைசூர் ஹைவே, அதாவது மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல ட்ராவல் பண்ணி மைசூர் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வயநாடு போக முடியும். பெங்களூர் டு வயநாடு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 300 கிலோமீட்டர்ஸ். அதில் நமக்கு மைசூர் 140 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ மைசூர்லேருந்து நம்ம 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்ம வயநாடு போக முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையிலேருந்து பெங்களூர்லேருந்து கிளம்பி ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கிறேன். மைசூரில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடத்துல நாங்கள் சாப்பிட்டோம். அதை பற்றி நான் செப்பரேட்டாக விளாக் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஜேர்னி மைசூர்லேருந்து வயநாடு போக போகிறோம். வியா பண்டிப்பூர் நேஷ்னல் பார்க் வழியாக போவோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வயநாடு ட்ரிப் உங்களுக்குமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். மைசூரில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. மைசூர் டு வயநாடு ஒரு 4 வேஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 2 வே ரோடு தான். ஆனால் ரோடு மட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டிரைவை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட்டுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. போகிற வழியில் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் கார்டன்ஸ் நிறையா வருங்க. உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இறங்கி அந்த கார்டனுக்குள்ளே போய் நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ, ரீல்ஸ் இதெல்லாம் எடுக்கலாங்க. இதை தாண்டினதுக்கப்புறம் நமக்கு பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆயிருங்க. இங்கே செக் போஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கர்நாடகா வெஹிக்கிள்ஸ்க்கு டிக்கெட் வாங்க மாட்டாங்க. அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸ்க்கு டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே பண்டிப்பூருக்குள்ளே அதாவது பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நம்மளோட டிரைவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ரூட்டில் வரும்போது இது கம்ப்ளீட்டான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானால ஒரு சூப்பரான ஒரு சீனிக் டிரைவ்னே சொல்லலாம். அது போக உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் சில அனிமல்ஸும் பார்க்கலாம். பட் டிஃபால்ட்டாக மங்கி, டீர் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எலஃபண்ட் அதை மாதிரி ஒரு வைல்டு அனிமல்ஸ்லாம் ரேராக பார்க்கலாம். வயநாடுங்கிறது கேரளாவில் உள்ள ஒரு அழகான டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இது இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு ஊர்னே சொல்லலாம். இதோட கேபிட்டல் பேர் கல்பேட்டா. நம்ம பண்டிப்பூரை தாண்டி அதுக்கப்புறம் முத்தங்கா அப்படின்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறம் சுல்தான் பத்தேரி. அங்கேருந்து நம்ம இப்போ எடைக்கால் கேவ்ஸ், அந்த கேவ்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்பவே மிரட்டலாக இருக்கக்கூடிய ஒரு கேவ்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். குணா கேவெல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான கேவ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். ஸோ எடகால் கேவ்ஸ் நம்ம பார்க்கிங்லேருந்து ஆக்சுவலாக 1 கிலோமீட்டர் வாக்கிங், அதுக்கப்புறம் 300+ ஸ்டெப்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ வாங்க போகலாம். வெயில் வர பயங்கரமாக அடிக்குது. தெரியுதா போர்டு உங்களுக்கு? எடகால் கேவ்ஸ். ஸோ இதிலேருந்து இன்னும் மேலே போனோம். ரோடு எல்லாமே ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா செம ஸ்டீப்புங்க. அப்படியே முன்னாடி காட்டுறேன். அப்படியே ஸ்லோவாக தான் நடந்து போனோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீப்பு. இங்கே நடந்து போகிற இடத்துல ஆனால் ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஜூஸ் ஷாப்பு, அப்புறம் இந்த கிராஃப்ட் ஷாப்பு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த லோன்லி ஃபீல் இருக்காது. ஸோ இந்த ஸ்டீப்பான பாதையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இல்லைங்க, கண்டிப்பாக 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதை நடந்து வந்தாச்சு. இப்போ மேலே போகிறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ டிக்கெட் வாங்கின ஸ்பாட்லேருந்து 350 ஸ்டெப்ஸ் ஆங்க. 350 ஸ்டெப்ஸ். இங்கே பாருங்கள், டிக்கெட் ரைட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க ஏறி தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டா தான் நமக்கு அதை பற்றி தெரியும். ஸோ ஏறலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த எடக்கால் கேவ்ஸ்க்கு மேலே போகக்கூடிய ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக தான் போகணும். ஸோ இந்த கேவ்ஸ்க்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜை தாண்டியாச்சு. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பயங்கர சின்ன சின்ன ஸ்டெப்ஸு. ஆனால் சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் அப்படியே வர முடியும். ஆனால் கொஞ்சம் கல்லெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி வரலாம். இதில் இருந்துமே இன்னும் 2 ஸ்டேஜ் போகணுமாங்க. 2வது ஸ்டேஜுக்கு பாருங்கள் எப்படி போகிறாங்கன்ட்டு. அந்த கேவ்ஸ் கேப்புக்குள்ளே தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம இப்போ போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கேவுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ தடுமாறி செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருந்து பேசினோம், இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ படியில் ஏறும்போதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. இது கிட்டத்தட்ட ஒரு குணா கேவ் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், பயங்கர சில்லுன்னு இருக்குது. செம ஒரு ரிஸ்க்காக தாங்க இருக்குது வர்றதுக்கு. ஆனால் வந்தால் மட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதோட முடியல, இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்.
நம்ம செகண்ட் ஸ்டேஜில் ரீச் ஆன கேவ் வந்து ஒரு சின்ன கேவ் தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் கேவுக்கு வந்து இன்னும் 2 ஸ்டேஜ் போகணுமா. இங்கே வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே பயங்கர ஸ்டீப். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சிட்டு நினச்சோம், முடியலை. இன்னும் பாருங்கள், இன்னும் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் போனோம். அங்கே லாஸ்ட்டாக தெரியுதுல, அது வரைக்கும் போகணும். ஸோ நான் லாஸ்ட் ஸ்டேஜ், அதுதான் ஒரு நம்பிக்கை. இந்த லாஸ்ட் ஸ்டேஜை முடிச்சிட்டோம்னா ஃபைனல் கேவை பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இனி தான் வந்து இந்த பயங்கரமாக அழைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்டெப்ஸு. அதுவும் வந்து பயங்கர ஸ்டீப்பு பாருங்களேன், ரொம்ப ஸ்டீப்பு. இனி வந்து இதை வந்து இறங்க வர செய்யணும். சுற்றி பாருங்கள், ஃபுல் ராக்ஸ் தான், பெரிய பெரிய ராக் மவுண்டன்ஸ் தான் இந்த சைடில். இப்போ இந்த கேவ்ஸில் என்ட்ரன்ஸ்லேருந்து திருப்பி வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து இறங்க வேண்டியது இருக்குது. ஸோ இறங்கினா தான் உள்ளே வந்து கேவ் தெரியுது. ஸோ வாங்க போகலாம். ஸோ இது எல்லாம் வந்து பழைய காலத்தில் உள்ள கார்விங்ஸு. அதுதான் வந்து இந்த கேவில் ஸ்பெஷல். அது எல்லாமே வந்து இப்போ வந்து பாசி பிடிச்சிருக்குது, தெரியுதா? ஸோ இதை தான் பார்க்குறதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பழைய காலத்தில் உள்ள இது. இந்த சைட்லாம் பாருங்கள். ஹலோ, ஸோ இந்த கார்விங்ஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறக்காண்டி அதில் வந்து ரெயில்ஸ் போட்டுருக்காங்க. அது நீங்கள் வந்து பக்கத்தில் போய் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குணா கேவுக்குள்ளே வந்த மாதிரி தாங்க. பாருங்கள், இதுதான் அந்த கேவோட மேலே உள்ள ஓட்டை. உள்ளே நம்ம வந்து இப்போ கேவுக்குள்ளே இருக்கிறோம். டோட்டலாக வந்து இவ்வளோ தான் ஸ்பேஸு. இதுதான் கேவ். இதில் வந்து இந்த கார்விங்ஸ் இருக்குது. இந்த கேவில் பாருங்களேன், அந்த கேவ் மேலே உள்ள ராக்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ராக்ஸ் அப்படியே அந்தரத்தில் நிற்கிதுங்க. அந்த கேப்பில் மாட்டிக்கிட்டு நின்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. இந்த கேவ்ஸில் வந்து இவ்வளோ கார்விங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சேஃபாக வந்தோம். இந்த இடைக்கால் கேவ்ஸை வந்து உள்ளேயே வந்து சூப்பராக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம வந்து இறங்க வேண்டியதாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஸோ இதை தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டு. ஸோ வயநாட்டில் நம்ம வந்து டே 1ல் பார்த்தது இது தாங்க. எப்படி கஷ்டப்பட்டு ஏறணுமோ அதே மாதிரி கஷ்டப்பட்டு சேஃபாக இறங்கிடலாம். ஸோ நம்ம வந்து கேவ் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இனி வந்து ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க. ஸோ இறங்குறதுக்கு வந்து ராக் ஸ்டெப்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ராக் மேலே வந்து ஸ்டீல் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஆனாலுமே வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கிறனால ஷார்ட் ஸ்டெப்ஸ் தான். வாங்க இறங்கலாம். மூச்சு வாங்குது, அப்படியே இறங்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ சூப்பராக பார்த்தோம். மேலே வந்து பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. வெளியில் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் கேவுக்குள்ளே வந்து சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கொடைக்கானலில் உள்ள குணா கேவ் பார்க்காட்டியும் இந்த கேவ்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் அதே மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் தான். ஆனால் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஏறி போகணும். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஸ்டோன் ஏஜில் இருந்த மனுஷங்களுக்கு வந்து ஒரு சாட்சியாக தான் இந்த வந்து இடக்கால் கேவ்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களோட கார்விங்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கேவ்ஸில் அவங்க தங்கியிருந்திருக்கலாம். ஸோ இந்த கேவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 feet ஃப்ரம் த சீ லெவல் அந்த ஹைட்டில் தான் இருக்குதுங்க. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வயநாடு பக்கம் போனீங்கன்னா இடக்கால் கேவ்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பை.